கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 2 சாமுவேல் 7:29 இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீ அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் இந்த மாதம் நம்முடைய வீட்டையும் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் அவர் அதிகாலையிலே தேவனை தேடினார், வசனத்தை தியானித்தார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த வீடு 3 மாதம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதை தாவீது அறிந்து அந்த வீடு அபரீத விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்த உடனே தன்னுடைய இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவன் விரும்பி அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதை தன் வீட்டுக்கு கொண்டு போவதற்காக ஆயத்தம் பண்ணுகிறார். அப்பொழுது கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் இடத்துல போய் தாவீது சொல்லுகிறார், இப்பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டி என்னுடைய வீட்டிற்கு கடந்து வர வேண்டும், என்னுடைய இடத்திற்கு கடந்து வர வேண்டும், அதற்கு வேண்டிய ஆயத்தத்தை எல்லாம் செய். 3 மாதம் அபரீத விதமான ஆசீர்வாதங்களை அனுபவித்த ஓபேத் ஏதோம் he has to make 2 choices. 2 காரியத்தை அவன் தீர்மானிக்க வேண்டும். ஒன்று, பெட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு அந்நியன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு பாடிகார்ட். யாருக்கு? தாவீதுடைய வேலைக்காரன். அந்த ராஜாவை எதிர்த்து எந்த வார்த்தையும் பேச முடியாது. இன்னும் ஒரு காரியம் தீர்மானம் செய்யணும். ஒன்று, அந்த பெட்டியை அனுப்பிவிட வேண்டும், இல்லாவிட்டால் பெட்டியோடு தாங்களும் கடந்து போக வேண்டும். அவன் செய்த தீர்மானம் என்ன தெரியுமா? ஒரு அந்நியனாய் இருந்தாலும் அந்த பெட்டி நிமித்தம் ஆசீர்வாதங்களை அனுபவித்த அந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் 62 பேர் அவருடைய குடும்பத்தில் இருந்தார்கள். 1 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பாத்திரருமாயிருக்கிற பராக்கிரமசாலர் எல்லோரும் 62 பேர். அந்த 62 பேரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பெட்டிக்கு பின்னால் கடந்து போனார்கள். தங்களுடைய தேசத்தை விட்டு, தங்களுடைய பாரம்பரியங்களை விட்டு, தங்களுடைய சமுதாயங்களை விட்டு, தங்களுடைய கலாச்சாரங்களை விட்டு. இந்த பெட்டி எவ்வளவு விசேஷித்தது! இதன் நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்தோம். இதை இனி நாம் விட்டுவிடக்கூடாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை காண்பிக்கக்கூடிய வழி, இதுதான் பரலோகத்தின் வழி என்பதை அறிந்த அந்த ஓபேத் ஏதோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய 62 பேர் குடும்பத்தினரோடு அந்த பெட்டியோடு புறப்பட்டு கடந்து போனார்கள். ரூத்துடைய வாழ்க்கையிலே கூட ரூத் நகோமியோடு கூட புறப்பட்டு கடந்து போனது நிமித்தம்தான். உன் தேவன் என் தேவன், நீ இருக்கிற இடம் என்னுடைய இடம், மரணமே அல்லாமல் நம்மை பிரிக்க கூடாது என்று அவள் கடந்து போனது நிமித்தம்தான் ரூத்துடைய வம்சம் அந்த சாபம், மோவாப் சாபம் உடைக்கப்பட்டு அவள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறினதை நாம் பார்க்கிறோம். ஆதியாம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் கூட விக்கிரக ஆராதனையில் காணப்பட்ட தேராகுடைய குடும்பத்தின் வம்சத்திலே இருந்தவன். ஆண்டவர் உன் இனத்தை விட்டு, உன் ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு தேவன் காண்பித்த இடத்திற்கு வந்தது நிமித்தம்தான் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. விசுவாசிகளுக்கு தகப்பன், யூதர்களுக்கு தகப்பன், இஸ்மவேலருக்கு தகப்பன், இஸ்ரவேலருக்கு தகப்பன், புறஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி உயர்ந்த அடைக்காலத்திலே ஆபிரகாமின் தேவன் என்று தேவன் தன்னை அறிமுகப்படுத்தத்தக்க விதத்திலே ஆபிரகாம் உயர்த்தப்பட்டார். அதற்கு ஒரு காரணம் என்ன? போ என்று சொன்ன இடத்திலே அவன் புறப்பட்டு போனது நிமித்தம்தான். ரூத் புறப்பட்டு வந்தது நிமித்தம்தான். இந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் கூட அவனுடைய வீடு, வம்சம் எல்லாவற்றையும் விட்டு தன் குடும்பத்தாரோடு அந்த 62 பேரோடு கூட அந்த பெட்டியோடு கூட அவன் தாவீதுக்கு நகரத்திற்குள் பிரவேசித்தது நிமித்தம் கர்த்தர் இன்னும் அபரீத விதமாய் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே கூட உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உனக்கு உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், தேவன் காண்பிக்கிற அந்த இடத்திற்கு நீ உன்னை போ என்று சொல்லும் போது நீ போ.
அங்கு கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் நீ கடந்து போகும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சித்தத்திற்கு நீ கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உன்னுடைய காரியங்களை கைகூடி வர செய்வார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்துவார். ஓபேதேதோம் குடும்பத்தை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் நிறுத்தினார். தேவனுடைய கிருபைகளை சூழ்ந்து கொண்டது. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலே கூட தாவீது ஆண்டவரே அந்த பெட்டியை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னபோது, ஆண்டவரே இந்த பெட்டியோடு போக 62 பேரோடு கூட போக தீர்மானித்தது நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பா, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று அறியாமல் தேவன் காண்பித்த அந்த இடத்திற்கு கடந்து போனது நிமித்தம் ஆண்டவரே அந்த குடும்பம் விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கூட தாவே ஆண்டவரே, நாங்கள் போ என்று சொல்ல இடத்திலே நாங்கள் போக, தங்கு என்று சொல்ல இடத்திலே தங்க, செய் என்று சொல்லுகிற இடத்திலே செய்ய ஆண்டவரே, நாங்கள் வாக்குவாதம் செய்யாதபடிக்கு ராஜா, ஆபிரகாம் புறப்பட்டு வந்தது போல் தாவே ஏசப்பா, ரூத் புறப்பட்டு வந்தது போல் ஆண்டவரே அப்பா, நாங்களும் அன்றைக்கு பேதுரு ஒரு பேதையாய் இருந்தவனை ஞானவானியாய் மாற்றின காரணம் ஆண்டவரே ஏசப்பா, அந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் காணப்பட்டது நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவிச்சு இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.